Good evening, everyone. Good evening, teacher. How are you all? Fine. Is anywhere rainy? No. Right, okay, பிள்ளைகள். சாரி பிள்ளைகள், ஒரு கால் ஒன்று காய்ச்சிட்டு இருந்தேன். வெரி சாரி. நாங்க போன கிளாஸ் என்ன பார்த்தோம் பிள்ளைகள்? Okay. இதுதான் பார்த்தோம் நாங்க. ஸ்டார்டிங் ஏதாச்சும் நோட்ஸ் வந்து நானே பிள்ளைகள் No, miss. தரையிலேனா? ரைட் ரைட், ஓகே. அப்ப நான் தமிழ் மீடியம் பிள்ளைகளுக்கு மடுக்க வேணும். ரைட், ஓகே. ரைட், தமிழ் மீடியம் பிள்ளைகள் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் பிள்ளைகள் நாங்க என்ன படிக்க போறோம்ன்றது உங்களோட புக்ல இருக்கு பாருங்க. புக்ல இருக்கு பாருங்க. கெதியா 1 மினிட், நான் உங்களோட புக் எடுக்கிறேன், ஓபன் பண்றேன் மிஸ்ஸும். ரைட், ஹம்சன் இருக்கிறார். வெரி குட். ஓகே, ரைட், ஓகே.
ப்ரோக்ராமிங் ரைட். இதுல நாங்க என்னென்ன பார்க்க போறோம்னா கண்டென்ட்ஸ் எழுதி கொள்ளுங்க பிள்ளைங்க. திஸ் சாப்டர் வில் பி கவர்ட் த ஃபாலோயிங் ரைட். என்னென்ன இந்த சாப்டர்ல நாங்க பார்க்க போறோம்ன்றது இங்கிலீஷ் மீடியம் பிள்ளைகள் ஹெட்டிங் போட்டுக்கொள்ளுங்க. ப்ரோக்ராமிங் போட்டுட்டு இந்த சாப்டர்ல என்னென்ன பார்க்க போறோம்ன்றதை மறுக்கா போட்டுக்கொள்ளுங்க பாப்போம். நான் போன கிளாஸ் விளங்கப்படுத்தினான் கொஞ்சம் என்ன பிள்ளைகள் அடா எஸ் விளங்கப்படுத்தினா. சோ நாங்க நோட்ஸ் தான் எழுதையில அதுல கழிக்கொள்ளுங்க. கார்த்திகே ப்ளீஸ் ஆன் யோர் வீடியோஸ். ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன பிரச்சனை வீடியோ ஆன் பண்ண சிக்னல் பிரச்சனையா அப்பன்? நோ. நவிதனுக்கு சிக்னல் பிரச்சனையா? மிஸ் மழையா இருக்குது. ரைட் ஓகே. ரைட். முதலாவது எழுதிக்கொள்ளுங்க பிள்ளைகள். என்னென்ன நாங்க படிக்க போறோம் மட்டும் தெரிஞ்சிருக்க வேணும். சரியா? கோப்பில் எழுதிக்கொள்ளுங்க. பிரச்சனைகளை முதல் பகுப்பாய்வு செய்ய போறோம். அதுக்கு பிறகு கட்டுப்பாட்டு அமைப்புகள், அன்றாட பிரச்சனைகளும் பாய்ச்சல் கோட்டு படங்கள் மூலம் தீர்வு காணுதல், ஸ்கிராட்ச் மென்பொருள் மூலம் தொடர்பு மற்றும் தெரிவு கட்டுப்பாட்டு அமைப்புகளுடன் கூடிய செய்நிரல்களை தயாரித்தல், சொல்லிட மற்றும் சுட்டிகளை சாதனங்கள் பயன்படுத்துதல். ரைட். தமிழ் மீடிய பிள்ளைகளும் எழுதி கொள்ளுங்க பிள்ளைகள். ரைட். இங்கேயும் மழை பிள்ளைங்கள். எனக்கும் சரியான மழை பெய்யுது. என்னால கத்த முடியல. மிஸ் கதைக்கிறது கேக்குதா இல்லையான்றது நீங்க தான் சொல்லணுமா? ரைட். இதுல பிரச்சினம் போட்டு இருக்கு தமிழ் மீடியம் பிள்ளைகளுக்கு. ஆனா அது பிரச்சனை என்ன? பிரச்சனை இட்ஸ் a problem. Finish. ரைட். அடுத்தது எழுதிக்கொள்ளுமா பிள்ளைகள்? இத பார்க்க போறோம். இந்த விஷயத்த பார்க்க போறோம். Following the steps given below to create the algorithm. ரைட்டா? அல்கோரிதத்தை எப்படி சொல்லுவோம்? பாய்ச்சல் நிரல். அப்படியா தமிழ்ல? அல்கோரிதம். அல்கோரிதம் வரிசை முறை. தமிழ்ல அப்படியா பிள்ளைகள்? வரிசை முறை தானே? மிஸ் இதே எழுத மறுப்பது.
அல்கோரிதத்தை இல்ல வரிசை முறை பாகு. மிஸ் இங்கிலீஷ் மீடியம்கான இது எழுதணுமா அல்காரிதம் எப்படி கிரியேட் விலங்கில பண்றது எழுதணுமா? விலங்கில சிவானகா நீங்க இப்ப ஸ்கிரீன்ல காட்டி இருக்கிறது எழுதணுமா? ஸ்கிரீன்ல இங்கிலீஷ்ல தான் இருக்கு. நான் தமிழ் மீடிய பிள்ளைல கேக்குறேன். அல்கோரிதத்தை எப்படி தமிழ்ல சொல்றது பிள்ளை? ஆர்ச்சர்ட் கோடு மிஸ். அல்கோரிதம் பாய்ச்சல் கோடு அப்படியா? ரைட்டா. ஓகே, தமிழ் மீடிய பிள்ளைகள் எழுதி கொள்ளுங்க மிஸ் சொல்றத. இங்கிலீஷ் மீடிய பிள்ளைகள் உங்களுக்குரியது வந்து இதை எழுதி கொள்ளுங்க. Follow the steps given below to create the algorithm. First என்ன செய்யணும்? Identify the input related to the given. அதுக்கு முன்னுக்கு இன்னொரு விஷயம் இருக்கணும் போல பிள்ளைகள். 1 minute. No. Right. அடுத்தது இதுதான். Identifying the inputs related to the given problem. இது உங்களை விளங்கப்படுத்திட்டு இங்கிலீஷ் மீடிய பிள்ளை நீங்க எழுதி கொள்ளுங்க. தமிழ் மீடிய பிள்ளைகளுக்கு மிஸ் சொல்லுறேன் பிள்ளைகள். சரியா? ரைட். தமிழ் மீடிய பிள்ளைகள் யார் யார் இருக்கிறீங்க? தமிழ் மீடிய பிள்ளைகள் யார் யார் இருக்கிறீங்க? குயிக்கா சொல்லணும் பிள்ளைகள். கதைக்கிறது கேக்குதா மிஸ்? கதைக்கிறது கேக்குதா? ஓ எஸ். ஓ டீச்சர். ஒன் டீச்சர். ரைட். வியானிஷாவும் அஸ்னியுமா இருக்கிறீங்க தமிழ் மீடியம். தமிழ் மீடிய பிள்ளைகளுக்கு தம்ஸ் போடுங்க. தமிழ் மீடியம் நோட்ஸ் எழுதுற பிள்ளைகள் ஒருக்கா தம்ஸ் போடுங்க. ரைட். ஓகே. ரைட். நீங்க எழுதிக்கொள்ளுங்க. செய்நிரல் விருத்தியின் போது இந்த கீழே பாருங்க, இந்த புக்ல வந்து 44ஆம் பக்கத்துல பாருங்க. செய்நிரல் விருத்தியின் போது பிரச்சினம் ஒன்றை பகுப்பாய்வு செய்து உள்ளீடு, முறைவழி, வரைவிளைவு ஆகியவற்றை இனம் காண்பது அவசியமாகும். இதை எழுதி கொள்ளுங்க பாப்போம். 44ஆம் பக்கத்துல இருக்கிற செய்நிரல் விருத்தியில என்னென்ன நாங்க கவனிக்க வேணுமோ அதற்கு எழுதி கொள்ளுங்க. ரைட். எழுதிட்டீங்களா? எஸ் டீச்சர். இங்கிலீஷ் மீடியம் பிள்ளைகள் எழுதி முடிக்கணும் என்ன? இனி பிள்ளைகள் நாங்கள் எப்படி அல்கோரிதம் செய்யறோம்னு பார்க்க போறோமா? அல்கோரிதம் அப்படி எழுதுறது என்ன பிரச்சனை ஒன்றை இனம் கண்டு அதுக்குரிய அல்கோரிதம் எழுத போறோம். அடுத்த ஃப்ளோ சார்ட்டையும் அப்படியே பார்க்க போறோம். ரெஜிஸ்டர் மார்க் பண்ணுவோம். 1 minute. இன்னைக்கு கொஞ்சம் ஏர்லியா முடிப்பேன். என்னன்னா இன்னைக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங் கொண்டு போட்டிருக்கிறார் சார். ஸோ கிரேட் 7க்கு பேரண்ட்ஸ் மீட்டிங் இப்ப நடந்து கொண்டு இருக்கு. மிஸ் உங்களுக்கு கிளாஸ் முடிச்சுட்டு தான் போவேன். ஸோ ஏர்லியா கொஞ்சம் முடிச்சிடுவேன். கோஆப்ரேட் பண்ணுங்க.
ரைட் இதுல யாரு ஜேசன் அஞ்சலோ இல்ல ஹர்ஷிகா இல்ல அஸ்னி சிவானுகா வியானிஷா கார்த்திகேயன் சிவஸ்டிஜன் நவிதன் ஷானுஷனகான் இல்ல நேரியன் இல்ல ஹம்சன் இல்ல 1 2 3 4 5 6 7 ஓகே ரைட் பிளேஸ் No, Miss. நாங்க ஏற்கனவே மீன்ஸ் கிரேட் 6ல நாங்க பார்த்ததுதான் பிள்ளைகள் ரைட் ஒரு பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனையை நாங்க எப்படின்னா காண்றது அதை எப்படி சால்வ் பண்றது அதுக்கு முதல் நாங்க பார்க்க வேண்டியது இதுகளை நாங்க பார்த்துட்டு போக போறோம் சரியா சிம்பிள்ஸ் யூஸ்ட் இன் ஃப்ளோ சார்ட்ல பயன்படுத்தக்கூடிய சிம்பிள்ஸ் அதாவது குறியீடுகள் என்னென்ன ரைட் பிகின் அண்ட் எண்ட் அதாவது தொடக்கமும் முடிவும் ரைட் தொடக்கம் அண்ட் முடிவு எப்படி இருக்கும் பிள்ளைகள் இந்த ஓவல்ல இருக்கும் ஓவல் ஷேப்ல ரைட் ஸ்கொயர் வந்து கொஞ்சம் இந்த ஷேப்ல இருக்கும் ஸ்டார்ட் ஸ்டாப்னு சொல்லலாம் இல்லைன்னு சொன்னா பிகின் அண்ட் எண்ட் ரெண்டுல ஏதாவது பயன்படுத்தலாம் பிகின் அண்ட் எண்ட் இல்லாட்டிக்கு ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப்னு நாங்க பயன்படுத்தலாம் அடுத்தது இன்புட்டுக்கு இந்த மாதிரியான ஒரு சிம்பால்ஸ் இருக்கு பிறகு அதுக்குள்ளதான் நீங்க இன்புட் எழுத வேணும் என்ன இன்புட்டா செலுத்துறீங்க உள்ளிடா என்னெல்லாம் கொடுக்குறீங்களோ அதுகளை இதுல நீங்க போட வேணும் அடுத்தது அவுட்புட்டுக்குரியதும் ஒரே சிம்பால்ஸ் தான் ஆனா ப்ராசஸுக்கு மட்டும் பிள்ளைகள் எப்படி இருக்கு இந்த ஆங்கிள் இருக்கும் ரெக்டாங்கிள் இருக்கும் ரைட்டா இப்ப நாங்க இந்த சிம்பிள்ஸ் இருக்க கீறி கொள்ளுங்க பிள்ளைகள் என்னென்ன செயல்முறைகள் இருக்கு அதுக்குரிய சிம்பிள்ஸ் என்னென்ன செயல்முறை இருக்கு பிகின் அண்ட் எண்ட் இன்புட் அவுட்புட் ப்ராசஸ் ஓ கால்குலேஷன் ரைட் இங்கிலீஷ் மீடியம் பிள்ளைகள் அப்படியே போடலாம் பிள்ளைகள் தமிழ்ல தான் எல்லாம் எழுதணும் இல்ல இந்த சின்ன சின்ன விஷயங்கள் எழுதலாம் இங்கிலீஷ்ல சோ எழுதிக்கொள்ளுங்க பிகின் அண்ட் எண்ட் இன்புட் அவுட்புட் ப்ராசஸ் ஆஃப் கால்குலேஷன் இல்லாட்டி தமிழ்ல உங்களுக்கு தெரிஞ்சா எழுதிக்கொள்ளுங்க அதுக்குரிய சிம்பிள்ஸும் எழுதிக்கொள்ளுங்க ரெண்டு விதமா நாங்க இந்த பிகின் அண்ட் எண்ட் சொல்லலாம் இங்கிலீஷ் மீடியத்துல பிகின் அண்ட் எண்ட் இல்லாட்டிக்கு ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப் நாங்க முன்னு பார்த்தது முக்கியமானது பிள்ளை அதாண்டா சாதாரணமான இப்ப அடுத்தது இருக்கு டிசிஷன் பாக்ஸ் அதாவது ஏதாவது ஒரு தெரிவுகளை நீங்க செய்ய வேணுமா ஏதாவது ஒரு கண்டிஷனோட தெரிவுகள் செய்ய வேணுமெண்டா இந்த டிசிஷன் பாக்ஸ் நீங்க போட வேணும் இதுல என்ன இருக்கும் இந்த பாக்ஸோட சம்பந்தப்பட்ட என்ன இருக்கும் இப்ப 85க்கு மேலே எடுத்த பிள்ளைகள் பாஸ்
மற்றாக்கள் ஃபெயில்னு போடணும். அதாவது ஒரு கண்டிஷன் இருக்கு 85 என்னது above 85 ரைட். அந்த மாதிரி ஒரு கண்டிஷன் வரைக்குள்ள இந்த மாதிரியான சிம்பல்ஸ் தான் நாங்க பயன்படுத்தணும். அடுத்தது டிரெக்ஷன், ஃபாலோ டிரெக்ஷன், கீழே போறது, மேல போறது, சைட்ல போறது, இங்கால போறது, லெஃப்ட் ரைட் அண்ட் சரியா. அந்த டிரெக்ஷனை பார்த்து தான் எங்கள்ட கணிப்புகள் போய்கொண்டிருக்கும். டிரெக்ஷன் மாறினமோ கணிப்பும் மாறிடும் பிள்ளைகள். அதனால கவனமா டிரெக்ஷன் ஃபாலோ டிரெக்ஷனை நாங்க ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கு. அடுத்தது கனெக்டர்ஸ். கனெக்டர்ஸ் வந்து இது பிள்ளைகள் இணைக்கிறார்கள், ரெண்டு விஷயத்தையும் இணைக்கிறார்கள். சோ இதுல வந்து உங்களுக்கு கொஞ்சம் மோரான விஷயம் இருக்கு, கடைசி விஷயம் மட்டும்தான். கனெக்டர்ஸ் வந்து ரெண்டு விஷயத்தை சேர்க்கிறது, ரெண்டு விஷயத்தையும் சேர்த்து இன்னொரு கால்குலேஷனுக்கு கொண்டு போறது, இன்னொரு கண்டிஷனுக்கு கொண்டு போறது. ரைட். இதையும் நோட் பண்ணிக்கொள்ளுங்க பிள்ளைகள். இந்த சிம்பல்ஸையும் இந்த என்னது செயல்பாடுகளையும் நீங்க ஃபாலோ எழுதிக்கொள்ளுங்க. ரைட்டா? அது போமா பிள்ளைகள். Yes, miss. அடுத்தது கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர். ரைட்டா? கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர் எல்லாரும் எழுதி முடிச்சிட்டீங்கன்னா ஸ்கிரீனை பார்க்க வேணும். இனி எழுதி கொண்டு இருக்க கூடாது, ஸ்கிரீனை பார்க்க வேணும். எழுதி முடிச்சிட்டீங்கன்னா தம்ஸ் அப் போடுங்க பாப்போம். மிஸ் விளங்கப்படுத்துற நேரம் எழுதக்கூடாது. ஏன்னா ரெண்டு பேர் இருக்கிறீங்க, தமிழ் மீடிய பிள்ளைகளும் இங்கிலீஷ் மீடிய பிள்ளைகளும் இருக்கிறீங்க, அப்புறம் மிஸ் பண்ணிடுவீங்க. ரைட். எழுதி முடிச்சாச்சு.